இன்னைக்கு நம்ம போட்டு வந்துட்டு பாத்துக்கோங்க. நம்ம போட்ல வந்திருக்க மீன்கள் தான் பார்க்க போறோம். மீனவர் சமுதாயத்துல என்னத்தை பத்தி சொல்லணும்னு எனக்கே தெரியல பாத்துக்கோங்க. மீன்கள் அதாவது பாடுகள் கம்மியா வர வேண்டிய நாட்கள் வந்துட்டு, அதனால நம்மளுக்கு நீ பட்டிருக்க மீன்கள் இவ்வளவுதான் பாத்துக்கோங்க. பைந்தி மீன், பாறை மீன், வேற 2 வகையான கனவா பட்டிருந்துட்டு, பீலி கனவும் பட்டிருந்துட்டு, தோட்டு கனவும் பட்டிருந்துட்டு, வேற ஊடகம் மீன், வேற சும்மா இந்த கலப்பு மீன், வேற மஞ்சக்கிளி மீன் தான் இருக்கு பாத்துக்கோங்க. வேற பாறை பார்த்துக்கிட்டீங்கன்னா பாறை மொத்தமே 500 ரூபாய்க்கு தான் போகும். பைந்தியும் அதே மாதிரி 600 ரூபாய்க்கு தான் போகும். கனவாவை தான் நம்ம எப்படியாச்சும் 1000 ரூபாய்க்கு விற்கணும். ஏன்னா எங்களுக்கு ஒரு 3 கனவா கடந்துட்டு, கடைசியாக உங்களுக்கு காட்டுறேன் கனவாவை. 3 கனவா கடந்துட்டு, 2 பீலி கனவாவும் ஒரு தோட்டு கனவாவும் கடந்துட்டு, இது நம்மளுக்கு நீங்க வலையில பட்டதே இவ்வளவுதான். நம்ம குறைஞ்சபட்சம் 2000 ரூபாய்க்கு வித்தா கூட நம்மளுக்கு எதுவுமே கிடைக்காது பங்கு. எதுக்குன்னா எங்களுக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா 1500 ரூபாய்க்கு மண்ணெண்ணெய் ஓடிரும். 1500 ரூபாய்க்கு மண்ணெண்ணெய் ஓட மீதி 500 ரூபாயில தான் பங்கு எடுக்கணும். மீதி 500 ரூபாயில பாத்துக்கோங்க டீ செலவுக்கும் எங்களுக்கு பைபர் இழுப்பான வண்டிக்கு நம்ம கொடுக்கணும் பாத்துக்கோங்க. அதுக்கே பேரும் அதுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்துருவோம். மீதி போகும் 300 ரூபா தான் வரும். 4 பேர் கடலுக்கு போனோம். 4 பேர் போய் பாருங்க. இதான் பீலி கனவா, 2 பீலி கனவா, ஒரு தோட்டு கனவாவும் இருக்கு. கனவா ஒரு 1000 ரூபாய்க்கு வித்தா மட்டும்தான் 2000 ரூபாய்க்கு நம்மளால விற்க முடியும். இல்லைன்னா அது கூட நம்மளுக்கு போவாது. ஏன்னா இனிமே அவ்வளவுதான். மீன்கள் பாடெல்லாம் இனிமே கம்மியா தான் வரும். காத்தடி காலத்துல காத்துல பேரும். அதுவும் இல்லாம மீன்கள் அந்த அளவுக்கு படவே படாது. இனிமே தூண்டிக்கு போனா மட்டும்தான் உண்டு. மீன் வலைக்கு போறவங்களோட வாழ்க்கை ரொம்ப கஷ்டம்.